பகவத்கீதையை ஏன் கிருஷ்ணா போர்க்களத்துல சொல்றார் அப்படி பாத்தீங்கன்னா போர்க்களத்துல ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம். ஒண்ணு இமீடியட்டா என்ன நடக்க போகுதுன்றது, அல்டிமேட்டா என்ன நடக்க போகுது லாஸ்டா அப்படின்றது பார்க்கணும். இப்ப இமீடியட்டானா இப்போ எல்லாரும் வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க ஃபைட் பண்றதுக்கு. ஸோ அர்ஜுன் ஃபர்ஸ்ட் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும், அவங்களோட சண்டை போடணும். ஏன்னா அதுதான் இப்ப தேவைப்படுது. இமீடியட்டா அவன் பண்ண வேண்டிய டியூட்டி அது. அவன் ஒரு சத்திரியா, அதனால அவன் இப்ப வார் பண்ணணும். ஆனா அல்டிமேட்டா ஒரு டியூட்டி இருக்கு. என்னதுன்னா, வார்ல எனி டைம் அவனுக்கு டெத்து வரலாம், மரணம் வரலாம். அப்போ இறந்த பிறகு நம்ம எங்க போவோம், என்ன ஆகும், அதை பத்தியும் யோசிக்கணும். ஸோ போர்க்களத்துல ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், எண்டுல இறந்த பிறகு என்ன ஆகுது அதையும் அவன் பார்க்கணும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் இப்ப நமக்கு என்ன டியூட்டியோ, நம்ம இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கோமோ, நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ அதையும் பார்த்துக்கணும். அந்த கடமைகள் அதையும் நல்லா பார்த்துக்கணும். அதே சமயம் நம்மளுடைய அல்டிமேட், ஏன்னா எனி டைம் நமக்கு டெத்து வரணும், வந்துடலாம். அதனால அது நம்ம எப்படி அந்த டெத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம், ஆன்மீக உலகத்தை போவோம், என்ன ஆகும் அப்படின்றது அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பகவத்கீதால கிருஷ்ணா வெறும் இந்த உலகத்தை பத்தி மட்டும், ஆன்மீக உலகத்தை பத்தி மட்டும் சொல்லலை, இந்த உலகத்தை பத்தியும் சொல்றாரு. இப்படி நம்ம ஒரு பேரண்டா இருந்தோம்னா எப்படி பசங்களை படிக்க வைக்கிறது, பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணும் அப்படின்ற டியூட்டி இருக்கு. அதே மாதிரி எப்படி பொண்ணை கரை சேர்க்கணுமோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆத்மா அதையும் கரை சேர்க்கணும். அது அல்டிமேட் டியூட்டி, நம்மளுடைய தர்மா அது. ஸோ அந்த ரெண்டு வேலையும் நம்ம ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் பகவத்கீதால அவர் ஆன்மீக லோகத்தோட அது அங்க எப்படி இருப்போம், ஜாலியா இருப்போம், அங்க மரணமே எது கிடையாது, அதை பத்தி மட்டும் சொல்லல. அவரு இங்கேயும் இந்த உலகத்திலயும் நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பத்தி ஃபுல்லாவே சொல்லி கொடுக்குறாரு. வேலையில ஒரே ப்ரெஷரா இருக்கா, அப்ப எப்பேற்பட்ட வேலை பண்ணணும், நம்ம படிக்கணும், என்ன படிப்பு படிக்கிறது, என்ன வேலை பண்றது, எப்படி சாப்பிடுறது, தூங்குறது, நம்ம ஹெல்த்தியா எப்படி இருக்கிறது, அதை பத்தி சொல்றாரு. நம்ம மைண்ட் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்ப அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அதை பத்தி சொல்றாரு. ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றாரு, கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எப்படி நம்மளுடைய குவாலிட்டிஸ், நம்மளுடைய கேரக்டர் இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அதை பத்தி சொல்றாரு. ஜென்ரலா நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ இன்ச் பை இன்ச் நம்ம பண்ற ஒவ்வொரு வேலையும், காலையில இருந்து நைட் வரைக்கும் A to Z பண்ற வேலையெல்லாம் எப்படி பண்ணா இந்த உலகத்திலயும் சந்தோஷமா இருப்போம், இது முடிச்சதும் எப்படி அல்டிமேட் அந்த கோலையும் எப்படி நம்ம ரீச் பண்ணுவோம். இந்த கோல், அந்த ரெண்டு கோலுமே, இமீடியட் கோல், அல்டிமேட் கோல், ரெண்டுத்தையுமே எப்படி நம்ம சேம் டைம்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத கிருஷ்ணா பகவத்கீதால சொல்லித்தரார். அதனாலதான் பகவத்கீதா போர்க்களத்துல கிருஷ்ணா சொல்றார். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு போர்க்களம்.